வெல்கம் டு குக்கிங் டு சப்ஸ்கிரைபர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான பேன்கேக் தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முதல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது நீங்கள் வித்தின் 10 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருளும் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வெளியில் சாப்பிட்றதையே மறந்துடுவாங்க. வாங்க இதுக்கு என்னென்ன தேவையானதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு பிஸ்கெட் எடுத்துக்கணும், நெக்ஸ்ட்டு பால், அப்புறம் பேக்கிங் சோடா. இது 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக நம்ம பேன்கேக் ரெடி பண்ணி முடிச்சிடலாம். நான் இன்றைக்கி டெசர்ட் ஸ்டைலில் பண்ணுறதுனால கொஞ்சம் சுகரும் சாக்லேட்டும் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன பிஸ்கெட் வேணுமோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்லேஜி பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு லோ காஸ்ட்டும் கூட, நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க பிஸ்கெட்டை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அரைக்கிற ஜாரில் எந்த விதமான தண்ணியும் இல்லாமல் பார்த்துக்கணும். தண்ணி இருந்ததுன்னா பிஸ்கெட் அதிலே ஒட்டிக்கும், சரியாகவும் அரையாது. நம்ம அரைச்சி வச்ச பிஸ்கெட் கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். பேக்கிங் சோடா இல்லாதவங்க ஈனோ கூட நீங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் 1 டீஸ்பூன் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். சுகர் அவ்வளோவா பிடிக்காதவங்க நீங்கள் இதை ஆப்ஷனல் தான். மற்றபடி சுகர் ரொம்ப பிடிக்கிறவங்க இதை நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இதை நம்ம வந்துட்டு மாவு பதத்தில் கரைக்கிறதுனால மில்க் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு தோசை மாவு பதத்துக்கு நம்ம நல்லா கரைச்சிக்கணும். எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா கைவிடாமல் கரைச்சிட்டே இருந்துக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமான பதத்தில் இருக்கணும். நல்லா நீங்கள் அந்த கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி இதோ நான் இப்போ காட்டுற அளவுக்கு பதத்தில் இருந்தாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி குழியான ஒரு கரண்டி வச்சு நீங்கள் ஊற்றினாலே போதும். அதுவே தானே அழகாக ஸ்ப்ரெட் ஆகிடும். நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுனாலே நம்ம திருப்பி போட்டுடணும். நல்லா இதை மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் அதை வந்துட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு நல்லா வெளியில் வெந்து உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இது நீங்கள் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க நல்லா ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம். எப்போ வேணாலும் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் அவங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப காஸ்ட்டும் ரொம்ப கம்மி தான், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டும் கூட. வெளியில் போயிட்டு நீங்கள் வேறு ஏதாவது வாங்கி கொடுக்கறதுக்கு இதை மாதிரி பிஸ்கெட்டை வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கனாலே நல்லா சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு நான் டெசர்ட் ஸ்டைலில் பண்ணுறதுனால சாக்லேட்டை வந்துட்டு மெல்ட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்துட்டு இது மாதிரியும் சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் ரெடி பண்ணியிருக்க மாதிரி பேன்கேக் அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம டேரெக்டாக அதை மெல்ட் பண்ணக்கூடாது, டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் பண்ணணும். கீழே வந்துட்டு ஒரு பவுலில் வந்துட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சு நீங்கள் இதை மாதிரி மெல்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த சாக்லேட்டோட டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும், பத்தாததுக்கு டேஸ்ட்டும் மாறிடும். நீங்கள் சாக்லேட்டை மெல்ட் பண்ணும்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வாட்டரியாக வரும், தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் அப்படியே மெல்ட் பண்ணிங்கன்னா கட்டியாகிடும் கொஞ்ச நேரத்தில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பேன்கேக் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வந்துட்டு குழந்தைங்களுக்கெலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் வேணும்னு கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி பிஸ்கெட்டுங்கிறதுனால ஹெல்த்தியானதும் கூட.
சில குழந்தைங்க வந்துட்டு பிஸ்கெட் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்குலாம் வந்துட்டு நீங்கள் இதை மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த சாக்லேட் தொடாமல் கூட சாப்பிடலாம். அது இன்னும் டேஸ்டியாகவும் இருக்கும். இருந்தாலும் இது ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் தோசை மாதிரி ரெடி பண்ணி கூட நீங்கள் சட்னி கூட சேர்த்து கூட சாப்பிடலாம். இன்னும் டேஸ்டியாக இருக்கும். பார்த்தீங்களா, பார்க்கும்போதே எவ்வளோ எச்சி ஊறுது. குழந்தைங்களுக்குலாம் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.